பொண்ணு வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டோ? இல்லைங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. அது இருக்கட்டும், என்ன உடனே கிளம்பிவான்னு ஃபோன் போட்டியே? என்ன அவசரம் அப்படி? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்க்கில் மீட் பண்ணிட்டு போனோம். நீங்கள் உடனே கிளம்பிவான்னு சொன்னதும் வீட்டில் சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ தானே வீட்டுக்கு வந்த, அதுக்குள்ளே எங்கே போகிற, எதுக்கு போகிற, எப்போ வருவேன்னு எத்தனை கேள்வி கேட்டு கொண்டுட்டு அவ போங்க வீட்டில். அத்தனைக்கும் பதில் சொல்லி சமாளிச்சுட்டு வந்து நிற்கேன். சின்ன பொண்ணு, இங்க வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிட்டு சின்ன பொண்ணு. ஏங்க, என்ன பிரச்சனை? நான் அம்மைக்கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு. அப்படியா? என்ன சொன்னாவ? நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாவளா? இல்ல அது வந்து அப்போ வேணான்னு சொல்லிட்டாவளா? இல்ல சின்ன பொண்ணு, அப்படின்னு சொல்லல. சரிங்க, அப்புறம் என்னதான் ஆயிட்டு சொல்லுங்க. சின்ன பொண்ணு, எங்க அம்மையும் உங்க அப்பா மாதிரி தான் கிட்டத்தட்ட. கண்டிப்பா ஒத்துக்கிட மாட்டான். அதனாலதான் எங்க சித்தியும் அத்தையும் வர சொல்லி அவங்கள வச்சுட்டு நான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டேன். ஆ. அந்த அன்னைக்கு அம்மையும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா பாத்துக்க. வீடே ஒரே அணக்கமா இருக்கு. நல்ல வேலையா கட்டத்தோட ஐடியா கொடுக்க போய் எங்க அத்தையும் சித்தியும் வர சொல்லி பேசியிருக்கேன். அவங்களும் அம்மைக்கிட்ட பேசினதுனால உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காவ. என்னையா, வீட்டுக்கா? ஆமா சின்ன பொண்ணு, எங்க அம்மையை பார்க்கதான். அவ ஒன்னு நேர்ல பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்கா, அதனாலதான். சரிங்க, அது நாளைக்கு கூட பார்த்துருக்கலாமே, ஏன் இப்போ உடனே வர சொன்னீங்க? சின்ன பொண்ணு, பிரச்சனையோட பிரச்சனை இப்பயே போய் பார்த்து பேசிடலாம் என்ன? அது மட்டும் இல்ல, இப்ப எங்க வெள்ளத்தையத்தையும் பார்வதி சித்தியும் இருக்கிறாவ. அவங்க இதா இருந்தாலும் சமாளிச்சுக்குவாவ. அதனாலதான் சொல்லுதேன். எங்க அம்மைக்கு மட்டும் உன்னை பிடிச்சிட்டுன்னு வையி, அந்த அன்னைக்கு நான் எங்க அம்மையை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்க என்ன? ஏங்க, நீங்க வந்து பொண்ணு கேட்டாலும் எங்க அப்பா ஒத்துக்கிட மாட்டாருங்க. பேசி பார்ப்போம் சின்ன பொண்ணு. ஒருவேளை ஒத்துக்கிறியாருன்னா நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ல. அதெல்லாம் இப்பயே நம்ம பேச வேணாம் என்ன? நீ வா, நம்ம வீட்டுக்கு போவோம். எங்க அம்மை கிட்ட பேசு, எல்லாம் சரியா வரும். நீங்க இதை போன்லயே சொல்லியிருந்தா நான் ஒரு சேலையாவது ஊத்திட்டு வந்திருப்பேன்ல. இந்த ட்ரெஸ் தான் சின்ன பொண்ணு உனக்கு அழகே. இருக்கட்டும், வா இப்படியே போவோம். ம். இவ்வளவு பிரச்சனைன்னு சாருக்கு ரொமான்ஸ். சரி வாங்க போவோம். சின்ன பொண்ணு, சொல்லுங்க. முத என் கூட பைக்ல வார. ஆனா என்னால முழுசா சந்தோஷப்பட முடியல பாத்துக்க. ஆமா, நானும் இப்ப அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா மட்டும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான்னா நாம திரும்ப வரும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா வரலாம். சம்மதிக்க வச்சிடுவோம். என்ன கௌரி, கெதி ஆயிட்டே இப்ப? இப்ப நல்லா தான் இருக்கேன். நைட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேனா, அதனால காலையில ஒரே வயிறு வலியா வந்துட்டு. இந்த அன்னைக்கு தண்ணி வேற பிடிக்க வர முடியாம போயிட்டு, நம்ம செல்லத்தாய்க்களையும் குப்பாய்க்கலைக்கும் ஒரே சண்டையாம்ல. ஆமா, சித்ரா உனக்கு வீடியோ கால் போட்டு காட்டினவுல. ஆமாலத்தான் காட்டினா, ஆனால் சரியாவே தெரியல பார்த்துக்க. என்ன இருந்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி வருமா? நான் மிஸ் பண்ணிட்டேன். நீ சரியா பார்க்கலன்னா வேணா என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன், உனக்கு வேணா சென்ட் பண்ணுறேன்னு. அப்படியா? அப்படின்னா என் நம்பருக்கு அனுப்பிவிடேன்னு. அனுப்பிவிடியே. விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் இல்லத்தா? இந்த கிழவிங்க சண்டையை பற்றி தான் ஊரே பேசிட்டு கிடக்கு. வேற ஏதாவது இருக்கா என்ன? நம்ம செல்லத்தாய் மாவளுக்கு பூ வச்சுட்டு போனாவே இல்லை. அந்த பிள்ளைக்கு கல்யாணமே நிச்சயமாயிட்டான். அதுவும் அடுத்த மாதமே கல்யாணமா பார்த்துக்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் வைக்கிறாவ? அதுதான் என்ன சரின்னு தெரியல. எதுக்கு அவசரப்படணும்? அட, ஏதாவது விஷயம் இருக்கும். லதா, பாத்தியா நான் சொன்னேன்ல? அத்தானே, சிலத்தாய்மாவே வண்டியில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போறியா? என்னமோ விஷயம் இருக்கு, அதனால தான் கல்யாணத்தை அவசர அவசரமாக வைக்கிறாவ. லவ் மேட்டரா இருக்குமோ? நானும் அப்படி தான் நினைக்கேன். சரி லதா, அது இருக்கட்டும். இந்த கவிதா புருஷன் மேட்ரு என்னாச்சு? அது சப்புன்னு போயிடுச்சுல. ஏன், என்னாச்சு? அது அவன் கூட வேலை செய்கிறவனும் அவன் பொண்டாட்டிக்கு சீலை எடுத்திருக்கான். அது ரெண்டும் சேர்த்து ஒரே பில்லா போட்டிருக்காவ. அது தெரியாமல் இந்த கவிதா வேற யாருக்கோ சீலை எடுத்திருக்கிற, நீலாம் ஒரு புருஷனா மனுஷனான்னு பேசி தள்ளிவிட்டா பார்த்துக்கு. அதானே, இந்த கவிதா புருஷன் நல்ல மனுஷன்தான். கவிதா தான் சரியான நங்காடி பார்த்துக்கு. ஆமாம், அவளுக்கு இருக்குது ஊர்வாய் உலகவாய். எல்லாருமே நம்மள மாதிரி நல்லவங்களா இருப்பாளுங்களா? அதை சொல்லு முன்ன. சரி, நம்ம சித்ராவுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லு. இந்த செல்லத்தாய் மாவன் இப்போ போனான் இல்லை, எப்படி அவன் திரும்ப வருவான், என்னென்னு ஏதுன்னு பார்ப்போம். அட, ஒரு இட்டு போய் செல்லத்தாய் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தான் பார்த்துருவோமே. போகிற வழியில் சித்ரான்னு கூப்பிட்டிக்கலான்னு. அதுவும் நல்ல ஐடியா தான். சரி போவோம், வா. சின்ன பொண்ணு, சொல்லுங்க. உனக்கு பயமாவே இல்லையா? நான் எதுக்குங்க பயப்படணும்? வாங்க பேசிக்கலாம். சரி, வலது கால் எடுத்து வச்சு வா என்ன? சரிங்க. வாங்க வாங்க. இவன் ஒசரத்துக்கு தகுந்த மாதிரியே தான் பிடிச்சிருக்கான் இல்லக்கா? பொண்ணும் நல்லா தான் இருக்கேன்னு. இதுல யார் இவங்க அம்மையா இருக்கும்? இந்த குண்டமாவா இருக்க வாய்ப்பில்லை. அந்த உள்ளியா வெள்ளை மண்ட கிழவியா இருக்கே, அதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தேயோ. நல்லா இருக்கும் மக்களே. எதுக்கும் இந்த கேள்வி காலையும் விழுந்து வைப்போம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. எங்க சின்ன பொண்ணு நான் சொன்னேன்ல, இவங்க எங்க பார்வதி சித்தி, அவங்க வெள்ளத்தாயத்தை. பர்ஃபார்மன்ஸ் வீணா போயிட்டே. எங்க நான் அதுதான் உங்க அம்மான்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல சின்ன பொண்ணு, நீ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கியா. இவங்க தான் நமக்காக பேசவே போறாவ. ம் பார்வதி நல்ல பிள்ளை இல்ல? ஆமாக்கா, புள்ள நல்ல பிள்ளையா தான் தெரியுது. ஏக்கோ புள்ள வந்துட்டான் பாரு. ஐயோ இந்த கிழவியா மாமியாரா? அது தெரியாம கோயில்ல சண்டைக்கு போயிட்டனே. சோழி முடிஞ்சு. சின்ன பொண்ணு, அதுதான் எங்க அம்மையும் தங்கச்சியும். ஏங்க உங்க அம்மா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாவ. ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்லியா? அது உங்க அம்மையே சொல்லுவாவ. என் கையை உடைக்கிறாவளே, இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா? அம்மா அக்கா, பொண்ணு நல்ல பொண்ணாதான்க்கா இருக்கு. போடி வெளியே. ஏக்கோ என்ன ஆயிட்டு, ஏன் இப்படி பேசுத? வெள்ளத்தாயி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாட்டி இரு. அம்மா ஏமா அப்படி சொல்லுதியா? என்னம்மா ஆயிட்டு? என்ன மன்னிச்சிடுங்க. நீங்கன்னு தெரியாம அன்னைக்கு கோவில்ல அப்படி நடந்துக்கிட்டேன். என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? எந்த கோயில்ல என்ன ஆயிட்டு? அதை நான் சொல்லுதேன். ஏலே ராசு, அன்னைக்கு கோயிலில் ஒருத்தி என் கையை முடிக்க விட்டான்னு சொன்னோம்ல, அது இவதாம்ல. ஆமாண்ணே, இவதான் அன்னைக்கு கோவிலில் என்ன வரத்து வந்தியா தெரியுமா அம்மைக்கிட்ட? ஏன்னா உனக்கு லவ் பண்ண வேற பொண்ணையே கிடைக்கலையா? போய் ஒரு ரவுடி பொம்பளையா லவ் பண்ணுத? ஏக்கா என்ன சொல்லுத? ஆமா சிறு தாயி, கோயிலில் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது இந்த சிறுக்கி தான். என் உயிரே போனாலும் சரி, இவளெல்லாம் என் மருமவளை ஏற்றுக்க முடியாது பார்த்துக்க. அன்னைக்கு கோயிலில் என்ன வரத்து வந்தா தெரியுமா? ராட்சசி, இவளாம் ஒரு பொம்பளையே கிடையாது. ஏக்கா இருக்கா, என்ன ஏதுன்னு பிள்ளைகிட்டே விசாரிப்போம். மக்களே, உன் பேர் என்னம்மா? என் பேரு சின்ன பொண்ணு. பேரை பாரு, சின்ன பொண்ணு தேங்காய் பொண்ணுன்னு. சின்ன பொண்ணு நீ சொல்லுமா, ஏன் கோயில் அப்படி நடந்துக்கிட்டியா? அது வந்து என் ஃப்ரெண்டை இவங்க அடிக்க வந்தாவ. அதை தடுக்க போயிட்டு தான் சண்டை ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. மற்றபடி என் மேலே எந்த தப்பும் இல்லை பார்த்துக்கோங்க. என்னது தப்பு இல்லையா? ஏன் கையை பிடிச்சி முடிக்க விட்டியா, அது தப்பு இல்லையோ? ஏம்மா என்ன நடந்திருந்தாலும் வாயில பேசியிருக்கலாம்ல. பெரியாட்கள் கையை பிடிச்சி முடிக்க விட்டுறது தப்பு இல்லையா? அது தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். ஏண்டா என்னடா மரம் மாதிரியே நிற்க? ஏன் கையை பிடிச்சி முடிக்க விட்டது இவதான் சொல்லிட்டு கிடக்க, நீ பேசாமே நிற்க? அது அது வந்துமா சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ணியா? ம் அத்தானே கேட்டுட்டானாமா. ஏங்க நான் வேணும்னு பண்ணலங்க. நம்ம சுமி இருக்கா இல்ல, அவளை உங்க அம்மா அடிக்க வந்தாவ. அதனால தாங்க அப்படி ஆயிட்டு. எனக்கு இதுதான் உங்க அம்மன்னு தெரியாது பார்த்துக்குங்க. ஏக்கோ பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு மன்னிச்சு ஏற்றுக்கலாம்ல. வெள்ளத்தாயி அவள் அன்னைக்கு என்ன வரத்து வந்தான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இவளை கட்டி வச்சுட்டு தினமும் இவ கூட குடிமை பிடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? இவன் என்ன கொலையே பண்ணாலும் ஆச்சரியப்படுத்திக்கல பார்த்துக்க. ஏக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா, பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியல. நீங்களாம் என்ன சொன்னாலும் சரி, என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, இவளெல்லாம் என் மருமகளை ஏற்றுக்க முடியாது முடியாது முடியாது. ஆமாம், எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாலும் என்னால் இவளெல்லாம் மைனியாக ஏற்றுக்கவே முடியாதுனே. தீபா சத்த அமைதியாக இருக்கு மக்களே. என்ன மன்னிச்சிடுங்க. டேய் கூட்டிட்டு போடா, யாரையும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை. அம்மா சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம. ராசு உன்னை கூட்டிட்டு போன்னு சொன்னேன். நான் கூட பையன் ஏதோ ஆசைப்படுதான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் நினச்சேன். ஆனால் இவளெல்லாம் என் மருமவளை ஏற்றுக்கவே முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது என்னால். ராசு, இவளை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தே அங்கேயே போய் தள்ளு. இவன் என் கண்ணு முன்னாடி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது பார்த்துக்க. அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்துட்டு அதை மனசுல வச்சுட்டு எங்க 2 பேத்தையும் பிரிச்சிடாதீங்க. இவங்க 2 பேர் அப்படியே காதல் பூரா நாங்கள் பிரிச்சிட்டோம். என் வீட்டுக்கு மருமவளாக வந்துடலான்னு மட்டும் மனப்பால் குடிக்காத. நான் பாலும் குடிக்கல, டீயும் குடிக்கல. கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியுமா முடியாதா? என்ன சொல்லுதீங்க? பாத்தியாடா இப்போவே என்ன வரத்து வரான்னு? இதுக்கு தான் சொன்னையோ வேணாம்ட்டு. சின்ன பொண்ணு கொஞ்சம் அமைதியா இரு சின்ன பொண்ணு. ஏங்க நீங்க பேசாட்டி இருங்க, நான் பேசிக்கிட்டேன். நான் உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதை யாராலும் மாற்ற முடியாது. என்னடி என்கிட்டே திமிரா பேசுத? ஏய் ராசு, என்னடா இவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு கிடக்க? இவளை இப்போ கூட்டிகிட்டு போறியா இல்லை நான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா? ஏக்கா கொஞ்சம் பொறுமையாக இருக்கா, எதுவாக இருந்தாலும் பேசிக்கிடலாம். ஏக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசணும், பையன் ஆசைப்படுதான், கொஞ்சம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பேசு. வெள்ளத்தாயி நீங்கள் 2 பேரும் சொன்னதுனால நான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் இருந்தேன். ஆனால் வேற எந்த பொண்ணை அவன் கூட்டிகிட்டு வந்தாலும் நான் பண்ணி வச்சிருந்திருப்பேன். இவளை என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது. எனக்கு இவளை சுத்தமாக பிடிக்கல. ஆமாம் எனக்கும் பிடிக்கல. ஓ அப்படியோ? நீங்க 2 பேரும் ஒன்றும் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம். என்ன கல்யாணம் பண்ணிக்க போறது அவர் சொல்லிட்டு என்ன பிடிக்கலன்னு. என்ன எப்படி பேசுதா பத்தியா? ஏன்னா பேசாமே நிற்கித, ஏதாவது சொல்லுனே. சின்ன பொண்ணு பிரச்சனை வேணாம் சின்ன பொண்ணு, கொஞ்சம் அமைதியாயிட்டு இரு. ஏங்க நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். இன்னும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. போடி சிலுப்பி, உன் மன்னிப்பு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இவன் மன்னிப்பு கேட்டாலும் அந்த அன்னைக்கு நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அது நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்காது. சரி அப்போ பாயசத்தை போட்டுற வேண்டியதுதான். என்னது பாத்தியாடா என்ன வார்த்தை சொல்லுதானு? இல்லை நீங்கள் கோவமா இருக்கீங்களா, அதனால ஒரு பாயசம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன்.
உன் நினப்புல தீய வைக்க ஏன்டா எனக்கு சமாதி கட்டவா இவளை கூட்டிட்டு வந்த? எம்மா அப்படிலாம் பேசாதம்மா. சின்ன பொண்ணு நல்ல பொண்ணுமா. நல்ல பொண்ணா? ஏன்னா அவன் என்ன அடிச்சிருக்கான்னு சொல்லுதே, நீ அவளை நல்ல பொண்ணுன்னு சொல்லுத? எம்மா அது ஏதோ தெரியாம நடந்துட்டுமா. அதை மறந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. அது மட்டும் என்னால முடியவே முடியாது. முடிவா இப்போ என்னதான் சொல்லுதீங்க? இடத்த காலி பண்ணுன்னு சொல்லுதேன். சரி வாங்க போவோம். என்னடி புருஷனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுத? ஆமா, அவர் தான் எனக்கு புருஷன். ராசு, இப்போதைக்கு பிள்ளைய கூட்டிட்டு போ. அம்மையிட்ட அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம் என்ன? யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல மட்டும் என்னால மாறவே முடியாது. இவளை மட்டும் என்னால மருமகளை ஏத்துக்கவே முடியாது. ஏக்கா நீ செத்த நேரம் அமைதியாட்டு இரு, நாம அப்புறம் பொறுமையா பேசிக்கிடுவோம். வெள்ளத்தாயி, இந்த விஷயம் முடிஞ்சது தான். இதை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத. ராசு, நீ பிள்ளைய கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. சின்ன பொண்ணு வா போவோம். ஒரு நிமிஷம் இருங்க, வாரேன். என்ன நடந்தாலும் சரி, நான் உங்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் தான் போறேன். போடி, அதையும் தான் பார்ப்போம். சரி அத்தையோ, நான் வாரேன். என்ன ஏய், யாருக்கு யாருடி அத்தை? வாயை கிழிச்சு தச்சிருவான் பாத்துக்க. நீங்க இப்படியே கணச்சிட்டு கிடங்க, நான் கிளம்புதேன். அப்புறம் நாத்து வாரேன். என்ன என்னடி நாத்து வாத்துன்னு கிடக்க? அவ எனக்கு நாத்தனார் தானே, அதான் நாத்துன்னு சுருக்கமா கூப்பிட்டேன். என்ன? சின்ன பொண்ணு வா, சின்ன பொண்ணு போவோம். வெள்ளத்தையத்தை பார்வதியத்தை வாரேன்னு. சரி மக்களே, நாங்க அத்தைக்கிட்ட பேசுவோம்மா. என்ன, நீ போயிட்டு வா. சரிங்க அத்தையோ. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா அத்தையெல்லாம் இருக்கீங்க. உங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. சரி, எல்லாருக்கும் வாரேன். அத்தானே வாங்க போவோம். அத்தானா? ஆமா, புருஷன் அப்படித்தானே கூப்பிடுவாவ. ஏலே ராசு, அம்மா. சீக்கிரம் போய் அவளை விட்டுட்டு வாடா. சரிம்மா. சின்ன பொண்ணு வா போவோம். ஏக்கா, பிள்ளைய பார்த்தா நல்ல பிள்ளையா தான் இருக்கு. ஆமாக்கா. பார்வதி, வெள்ளத்தாயி 2 பேரும் இந்த விஷயத்துல இனிமே என்ன கட்டாயப்படுத்தாதீங்க என்ன? ஏக்கா, நாளைக்கே அவன் இழுத்துட்டு வந்து நின்னானா என்ன பண்ணியா? ஏன் மவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். ஏக்கா, நீ இப்போவே ஒத்துக்கிட வேணாம். நீ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாரு என்ன? வெள்ளத்தாய், நீ இப்போ எதுவும் சொல்ல வேணாம். இப்போ நீ கோபமாக இருக்க. பொறுமையாக யோசிச்சுட்டு அப்புறம் பதில் சொல்லு. பார்வதி, நம்ம போவோம் வா. சரிக்கா. ஏக்கோ, நாங்கள் போயிட்டு வரேன் என்ன? நானும் போயிட்டு வரேன்க்கா. ஏம்மா, சித்தி சொன்ன மாதிரி அண்ணன் அவளை இழுத்துட்டு வந்தா என்னம்மா செய்ய? அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்டி, நீ வேற. எதுக்கும் அண்ணன்கிட்ட இதை பற்றி பேசி வைமா. அவன் வரட்டும், பேசிக்கிடலாம். பாரு, என்ன தைரியம் அந்த பையனுக்கு. அதானே, லவ் மேட்டராக தான் இருக்கும் போல. லவ்வோ இல்லை கல்யாணமே முடிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டானே என்னமோ. கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு வந்தா ஏன் திரும்ப கூட்டிகிட்டு போறியான்? லவ்வாக தான் இருக்கும். இம்புட்டு நேரமாக ஒரே அணக்கமாவில் இருந்துச்சு செல்லத்தாய் வீட்டில். என்னவா தான் இருக்கும். அவன் அந்த பிள்ளையை லவ் பண்ணதான்னு தான் நினைக்கேன். ஆனால் பாத்தியாக்கா, காலையில் தான் பேசிட்டு கிடந்தோம். இவன் ஒசரத்துக்குலாம் எங்கள் பொண்ணு கிடைக்க போகுதுன்னு. அவன் ஒசரத்துக்கு தகுந்த மாதிரியே பிடிச்சிட்டான் பாத்தியா. ஆனால் செல்லத்தாய் கிழவி ஏன் கத்திட்டு கிடக்குன்னு தெரியலையே. இந்த பார்வதி, வெள்ளத்தாய் எல்லாமே அங்கனக்குள்ளே தான் இருந்திருக்காவ. நான் சொல்லுதேன் பாரு, அவன் லவ் பண்ணதேன்னு கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதுக்கு தான் செல்லத்தாய் கிழவி கிடந்து கட்டிட்டு கிடக்கு. போகிற போக்க பார்த்தா செல்லத்தாய் வீட்டில் 2 கல்யாணமும் ஒரே நேரத்தில் முடிச்சிடும் போல. ஒரே மர்மமாவில் இருக்கு. இந்த பார்வதி மர்மவ ஸ்னேகா இருக்கால்ல, அவகிட்ட கேட்டால் எல்லாமே தெரியும்னு நினைக்கேன். ஏக்கா, அப்போ ஸ்னேகாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்போமா? பார்வதி இப்போ தானே வீட்டுக்கு போயிருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சுக்க ஃபோனை போடுவோம். அப்போ தான் என்ன நடந்துச்சு ஏதுன்னு விவரமாக தெரியும். சண்டை போடுறவளுவ வீட்டிலேருந்து வெளியில் வந்து நின்று போட்டால் பரவாயில்ல, நம்மளும் பார்ப்போம். இப்படி வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தா எப்படி? நாம் இப்போ என்னன்னு நினைக்க ஒரே சங்கடமாக இருக்குதாயா. நம்மளுக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது என்னவோ ஏதோ ஒன்று. நம்மளுக்கு தான் அப்படி எவ்வளோ எப்படியே போகட்டும்லாம் விட முடியல பார்த்துக்க. சோறு பொங்கிட்டியா? இல்லை லதா, நீ கூப்பிடவும் அப்படியே போட்டு ஓடியாந்துட்டேன். நீ என்னன்னு கேட்டு சொன்னீன்னா தான் போய் சோறு பொங்கணும் நான். இல்லைன்னா ஒரே அதே நினப்பாக கிடக்கும் பார்த்துக்க. ஆமாக்கா, எனக்கு கூட வேலையே ஓடாது பார்த்துக்க. அதுக்கு தான் நானும் காலையிலேயே பொங்கி வச்சுட்டு ஓடியாந்துட்டேன். லதா, நீ? நானும் ஸ்னேகா கிட்ட பேசிட்டு தான் போய் பொங்கணும். ஏக்கா, இல்லைன்னா நான் ஒரு எட்டு போய் செல்லத்தாய் வீட்டில் என்னன்னு கேட்டு வந்துட்டுமா? போ, 2 மொத்தமாக வாங்கிட்டு வா. ஏக்கா, பின்ன என்ன, காலையில் கொலாயடியில் சண்டையை பார்த்தேன்ல, செல்லத்தாய் கிழவி என்ன போட்டுச்சுன்னு. இப்போ மாமா வேற எவ்வளோ இழுத்து வந்திருக்கான், அந்த கடுப்பில் வேற இருப்பா. இப்போ நீ போய் கேட்டீன்னா மூக்கிலே குத்தா வாங்கிட்டு வா. அதுவும் சரிதான். ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ணியா? நீ மட்டும் அம்மா கிட்ட சண்டை போடாம இருந்தா இந்நேரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஏங்க, நான் வேணும்னு பண்ணலங்க. அது உங்க அம்மானு எனக்கு அப்போ தெரியாது பார்த்துக்குங்க. சரி, நீ வருத்தப்படாத என்ன. வெள்ளத்தாயத்தை தான் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காவ இல்ல, அவங்க எப்படியும் பேசி சம்மதிக்க வச்சிருவாவ.
இங்கே பாருங்க, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன சின்ன பொண்ணு, நான் 2 வீட்லயும் சம்மதம் வாங்கி கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கேன். என்னமோ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க, எனக்கு என்னமோ நம்பிக்கையில் பார்த்துக்குங்க. சரி, ஒருவேளை உங்கள் அம்மா ஒத்துக்கவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னு இருக்கியே? அது அது வந்து என்ன வந்து போய் இழுத்துட்டு கிடக்கிய? அப்படியே கழட்டி விட்டலாம் மட்டும் பிளான் பண்ணியேன்னு வைங்க, அவ்வளோதான். அப்புறம் சின்ன பொண்ணோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியது இருக்கும், பார்த்துக்குங்க. வாயை பொழக்காதீங்க, கொசு நிறைய சுற்றிட்டு கிடக்கு. சின்ன பொண்ணு, நான் எப்பவும் உன்னை கழட்டி விடணும்னு நினைக்க மாட்டேன் பார்த்துக்க. அப்படி இருந்தால் நல்லது. நான் எப்படியாவது பேசி அம்மிகிட்ட சம்மதம் வாங்கியேன் என்ன? இங்கே பாருங்க, நான் இப்பவும் சொல்லுதேன், உங்கள் அம்மா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாவ. அப்படி உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாவ கூட எங்கள் அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாவ. எனக்கு கல்யாணம் முடிவாயிட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம கல்யாணம் நடந்தாகணும். அதனால தான் உங்கள் அம்மா கிட்ட சீக்கிரம் பேசுங்கன்னு சொன்னேன். இப்போ உங்கள் அம்மாவும் சம்மதிக்கலன்னு ஆயிட்டு. அடுத்து என்ன பண்ணணும் தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் நீங்கள் இன்னும் அம்மாவை சம்மதிக்க வைக்கன்னு சொல்லிட்டு கிடைக்கீங்க. அதுக்கெல்லாம் நமக்கு இப்போ நேரம் இல்லைங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ளே உங்கள் அம்மாவை சம்மதிக்க வைக்க முடியுமான்னு பாருங்கள். உங்கள் அம்மா ஓகே சொல்லிட்டா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பொண்ணு கேளுங்க. ஆனால் எங்கள் அப்பா ஒத்துக்கிட மாட்டார், அது எனக்கு நல்லா தெரியும். அந்த அன்னைக்கு நான் உங்கள் கூடவே கூட கிளம்பி வந்துடுவேன். ஆனால் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையில் பார்த்துக்குங்க. பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம். நீங்கள் ஒரு 2 நாள் யோசித்து முடிவு பண்ணி சொல்லுங்கள். சின்ன பொண்ணு, கொஞ்சம் என் சைடு இருக்க பிரச்சனையும் யோசிச்சு பாரு சின்ன பொண்ணு. என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்க இந்த சமயத்துல போய் நான் கல்யாணம் முடிச்சுட்டு போய் நின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமில்ல? அது மட்டும் இல்ல, அது என் தங்கச்சி கல்யாணத்தையும் பாதிக்கும். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்லுதேன். ஏங்க, எனக்கு அதெல்லாம் புரியாமல் இல்லை. எங்கள் வீட்லேயும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டு நான் மட்டும் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்கள். நாம் கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் உங்கள் தங்கச்சி கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம். என்ன இப்படியே நம்ம பயந்துட்டே இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது, பார்த்துக்குங்க. உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு என்ன வேணான்னு சொன்னீங்க, அப்புறம் நான் மனசியாவே இருக்க மாட்டேன், பார்த்துக்குங்க. உன்னை போய் நான் வேணான்னு சொல்லுவேனா சின்ன பொண்ணு? ஆமாம், என்ன நடந்தாலும் என்னை விட்டுற மாட்டேன்னு அன்னைக்கு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சின்ன பொண்ணு. சரி, உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு 2 நாளில் முடிவு பண்ணிட்டு நமக்கு எப்போ கல்யாணம்னு சொல்லுங்க. சரி சின்ன பொண்ணு. சரி சின்ன பொண்ணு, கிளம்புவோமா? அண்ணே, வாங்கம்மா. என்னடி கால் பண்ணி ஏதோ அர்ஜென்ட் உடனே வான்னு சொன்னியா? ஆமாம் சுமி, சொல்லுதேன் வா. சரி, நீங்கள் கிளம்புங்க. நான் சுமிக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே அவ கூடயே வீட்டுக்கு போயிடுவேன். சரி சின்ன பொண்ணு, நான் கிளம்புதேன் என்ன? ஆ, சுமி வாரமா? சரிங்க அண்ணே. ஏன்டி என்ன ஆயிட்டு? பெரிய பிரச்சனையாயிட்டு சுமி. என்னடி சொல்லுத? பார்க்கில் நல்லபடியாக தானே பேசிட்டு போனியா? ஆமாட்டி, வீட்டுக்கு போன அப்புறம் இவர் ஃபோன் போட்டார். நேரில் மீட் பண்ணணும், ரொம்ப அர்ஜென்ட்டு, உடனே கிளம்பிவான்னு சொன்னார் சுமி. சரின்னு நானும் வீட்டில் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு வந்தேன். அவங்க அம்மா கிட்ட வீட்டில் பேசிட்டாரு போல. அவங்க என்ன கூட்டிகிட்டு வர சொன்னாவன்னு அவங்க வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போனாவ. சுமி அவங்க வீட்டுக்கு போன அப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மா யாருன்னு. யாருடி? அன்னைக்கு கோவிலில் ஒரு அம்மாவும் பொண்ணு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு நான் கூட கையை முடிக்க விட்டேன்ல, ஆமாம். அந்த அம்மா தாண்டி அவங்க அம்மா. என்னடி சொல்லியா? ஆமாடி, எனக்குமே நம்பவே முடியல, பார்த்துக்க. அப்புறம் என்ன ஆயிட்டு? அப்புறம் என்ன, அந்த அம்மா ஒரே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நானும் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்டேன் சுமி. ஆனால் அது கொஞ்சம் கூட மனசு இறங்கல சுமி. என்னடி சொல்லியா? அவங்க வீட்டில் இன்னும் 2 பேரும் இருந்தாவ. அவங்களும் எவ்வளோ தூரம் பேசி பார்த்தாவடி, அந்த அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாவ. சரிடி, இப்போ என்ன பண்ணலான்ட்டு? அடுத்து கல்யாணம் தான். என்னடி சாதாரணமாக சொல்லியா? என்னடி எல்லாரும் இப்படியே சொல்லுதிய? என் நிலைமையை புரிஞ்சிக்க மாட்டீங்களா? வர்ற 16ஆம் தேதி எனக்கு கல்யாணம்டி. அதுக்குள்ளே நான் கல்யாணம் முடிச்சாகணும். அவரும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. நீ சொல்லதும் சரிதான். சுமி, அவருக்கு நான் 2 நாள் டைம் கொடுத்துருக்கேன் அவங்க அம்மா ஒத்துக்க. ஆனால் எனக்கு என்னமோ நம்பிக்கையில் கண்டிப்பாக ஒத்துக்கிட மாட்டாங்க. அடுத்த வாரமே எங்கள் கல்யாணம், அதை நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வாரமே வா? ஆமாடி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன? சரிடி, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுதேன். அவர்கிட்ட சொன்னியாடி அடுத்த வாரம் கல்யாணம்னு? 2 நாள் டைம் எடுத்துக்கோங்கன்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன்டி. கல்யாணம்னு சொன்னால் இப்போவே அவர் டென்ஷன் ஆவார். எப்படியும் அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாவ. 2 நாள் கழிச்சு அவர் இதை தான் சொல்ல போறாவ. அதுக்கப்புறம் தான் சொல்லணும்டி. இனிமே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நைட்டே இவர்கிட்ட அவர் ஃப்ரெண்டு கட்டத்தூரா இருக்காப்புல, அவரோட நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசுதேன். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க இவர் சம்மதம் வேணும் இல்லடி? அது எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பேசிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு வேண்டி ஏற்பாடு பண்ண மட்டும் நீயும் கட்டத்தூரனும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்ன? சரிடி, நீ அந்த கட்டத்துறையிட்ட பேசிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுதேன் என்ன? என்னைக்கு கல்யாணம், என்ன பண்ணணும் எல்லாம் நான் முடிவு பண்ணிட்டு உனக்கு சொல்லுதேன் என்ன? சரிடி. சரி, தைரியமாக இரு, பார்த்துக்கலான்னு. எப்போ லவ் மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் அப்பயே எனக்கு தெரியும் எனக்கு கல்யாணம் இப்படி தான் நடக்கும்னு. அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுல ஒன்றும் பயம்லாம் இல்லடி. இப்போது இவரை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குடி. ரொம்ப அவங்க அம்மாவுக்கு பயப்படுவார் போல்.
அவங்க அம்மாவுக்கு பயந்தாலும் ஒன்னெல்லாம் விட்டுற மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன்டி. நல்ல மனுஷனாக தான் இருக்காவ. ஆனால் இந்த கல்யாணத்தை பற்றி மட்டும் அவர்கிட்ட சீக்கிரம் பேசிட்டேன்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம்டி சொல்லு சுமி. உங்கள் அப்பா அம்மாவை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சுக்கோடி. யோசிக்காமல் இருப்பேனா சுமி? ஆனால் எனக்கு வேறு வழி இல்லடி. அவங்களுக்கு கொஞ்ச நாள் கஷ்டம்தான், ஆனால் அதுக்கப்புறம் நான் எல்லாமே சரி பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறத நான் யோசிச்சேன்னா அப்புறம் நான் எனக்கு பிடிக்காத வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கணும். உன் லவ் மேட்ரை உங்கள் அப்பா கிட்ட ஒரு டைம் சொல்லி தான் பார்க்கலாம் இல்லடி. ஒருவேளை உங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாருன்னா உன் கல்யாணம் பிரச்சனை இல்லாமல் நடக்கும்ல. சுமி அதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு நல்லா தெரியும் அப்பா ஒத்துக்கிட மாட்டாரு. சரி எதுக்கும் சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன்னு வெயி, அதுக்கப்புறம் என்ன வெளியிலே போக விட மாட்டாவ. அப்புறம் இந்த கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் முடி. இது எல்லாமே யோசிச்சு தாண்டி நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். ம் எனக்கு புரியுது. இருந்தாலும் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பண்ணேன்னு. ஆனால் எது நடந்தாலும் நான் உன் கூட நிற்பேன் என்ன. தேங்க்ஸ் டி. நமக்குள்ளே எதுக்குடி தேங்க்ஸ்? உன் விருப்பப்படி நீ கல்யாணம் முடிச்சு நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும்டி. என்ன சுமி சினிமா டைலாக்லாம் அடிக்க? நான் டைலாக்லாம் அடிக்கலடி, உண்மையை தான் சொல்லுதேன். அதெல்லாம் நான் நல்லாவே இருப்பேன். ஆனால் உன் மாமியாரை நினச்சதாண்டி எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் நான் ஈஸியாக சமாளிச்சிடுவேன்டி. ம் சுமி ஜூஸ் சொல்லவா? இல்லடி எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு வேணா சொல்லிக்கோ. இல்லடி நாங்கள் முன்னையே ஜூஸ் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் பார்த்துக்கு. ம் சரி அப்போ போவோமா? சரி போவோம்.